தண்ணீர் தட்டுப்பாடு தமிழகத்தை வாட்டி வதைக்கும் சூழலில் விழுப்புரம் வழுதரெட்டி பகுதியில் குடிக்க கிடைக்கும் தண்ணீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சரியாக தண்ணீர் விநியோகிக்கப்படாததால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைக்கே கையேந்தி நிற்கின்றனர். குடிநீர் கோடையில் உக்கிரமாக ஒலிக்கும் ஒரு வார்த்தை. தாகத்தில் கிடக்கும் தமிழகத்தை வாட்டி வதைக்கும் குடிநீர் தட்டுப்பாடு விழுப்புரம் வழுதரெட்டிப்பட்டியையும் விட்டு வைக்கவில்லை. தென்பெண்ணை ஆறு ஓடும் இந்த நகரில் தண்ணீர் காணல் நீராகவே காட்சியளிப்பதுதான் மிச்சம். மாதத்தின் பெரும்பாலான நாட்கள் குடிநீருக்காக கையேந்தும் மக்கள் தண்ணீர் கிடைக்கும் நாளை சொர்க்கமாக பார்க்கின்றனர். பைப்பு உடஞ்சுன்னு போகுதுன்றாங்க, சட்டுன்னு அதுக்கேற்ற நடவடிக்கை செய்ய மாட்டுறாங்க. நாங்களும் புள்ளம் குட்டியும் வச்சுன்னு கஷ்டப்படுறோம் சார். பசங்களை நேரத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, ஒரு இடம் போக முடியல, இந்த தண்ணிக்காக வெயிலில் வாடுறோம் சார். கடந்த ஒரு மாதமாக இந்த பகுதியில் சரியாக தண்ணீர் விநியோகிக்கப்படாததால் பொதுமக்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வேலைக்கு செல்பவர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதுடன் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதில் காலதாமதம் ஏற்படுவதாக கவலை தெரிவிக்கின்றனர். முறையாக தண்ணீர் விநியோகிக்காதது குறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை எனவும் அவர்கள் புகார் கூறுகின்றனர். அடித்தடியில் ஆகுது, பசங்க வேலையை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, சாப்பாடு செய்ய முடியல, வீட்டில் காயலுக்கார ஆம்பளை பார்க்க முடியல. 2 மணி நேரம் தண்ணி வந்து திறந்தாலும் வெறியும் அழுக்கு தண்ணி, 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெறி குழம்பு அழுக்கு தண்ணியா வருது. தண்ணி மொண்டு 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 மணி 9 மணிக்கு தண்ணி ஊற்றுறாங்க. மேற்கொண்டு ஊற்றுனா 4 ஊர் 5 ஊர் 10 ஊர் தண்ணி அரைஞ்சி குடிக்க முடியல தண்ணி. இது பற்றி நகராட்சி ஆணையரை பலமுறை தொடர்பு கொண்டும் பதில் கிடைக்கவில்லை. தாகத்தில் தவிக்கும் மக்களுக்கு முறையாக குடிநீர் கிடைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வழுதரெட்டி மக்களின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக விழுப்புரம் செய்தியாளர் ஜோதி நரசிம்மன்.